நன்றி மரியே வாழ்க, பிரகாசியமானே வாழ்க. என் பேர் பிரேமதியா. தென்காசி மாவட்டம் ஆவடையாளூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்திருக்கேன். நான் என் ஃபேமிலியாக வந்திருக்கோம். கடந்த 2 வருஷமா, அதாவது 2023 ஜனவரியிலிருந்து எனக்கு ஒரு கண் வியாதி. என்னன்னா, நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து டாக்டர்ஸே அது என்ன வியாதின்னு உங்களுக்கே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு விதமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வியாதிக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு வரக்கூடிய வியாதி எப்படின்னா, ஜனவரி மந்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கண் வலி வரும். எப்படின்னா 2 கண்ணும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நல்லா வீங்கு, 2 கண்ணுமே நல்லா வீங்கு. அப்புறம் ஒரு கண் வரும், ஒரு கண்ணு வீங்க இருக்கும். ஆனால் அந்த ரெட்டிஷன்ஸ் வந்து குறையாது, நல்லா கம்ப்ளீட்டாக ரெட்டிஷன்ஸ் இருக்கும். என்ன செஞ்சாலுமே அது என்ன செய்யறதுனா கியூர் ஆகாது. நானும் எனக்கு ஐஸ் கட்டி ஓட்ட சொல்லுவாங்க டாக்டர்ஸ் போகும்போது, ஒரு டாக்டர் போகும்போது ஐஸ் கட்டி ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஓட்டுற விடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓட்டுற விடுவேன். அப்புறம் உள்ள வயல இச்சிங் இருக்கும், அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. நிறைய ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு என்ன செய்யலாம் இருந்துச்சுன்னா தெரியல. என்ன கொஞ்சம் இச்சிங்னஸ் மட்டும் கொஞ்சம் குறையும், ஆனால் அந்த ரெட்டிஷ்னஸ் இருக்கும். கண் பார்க்க மங்களாது. இப்போ நார்மலாக இவ்வளோ தூரம் கூட எனக்கு வந்து சரியா தெரியாது, மங்களாது தெரியும், ஆனால் மங்களாது. நான் வந்து ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட ஸ்கூலில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் எனக்கு கிளியராக தெரியும். மற்றபடி அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூட எனக்கு கிளியராக தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் கூட லீவ் போடுறது கிடையாது. ஆனால் போயிட்டே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் அதே மாதிரி தான் இருக்கும். திருப்பி என்ன எப்படி போகும், எப்படி இதுன்னு செய்ய தெரியாது, போயிடும். ஒரு 3 மாதம் கழிச்சு போயிடும். ஆனால் அந்த மங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், மங்களாக தான் தெரியும். திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், திருப்பி ஜூனில் அதே மாதிரி இருந்துச்சு. 2023 ஜூனில் திருப்பி அதே மாதிரி கண்ணு ரெட்டிஷ்னஸ் இருந்துச்சு, கண்ணு வீக்கம் இருக்கும், அதே மாதிரி கண்ணு இச்சு இருக்கும். உள்ள போய் சொல்லலாம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் உள்ளது ஐஸ்கிரீம்ஸ்லாம் போடுவாங்க ஸ்கூலில். அப்பப்போ ஐஸ்கிரீம்ஸ் ஒன்றுலாம் அப்பப்போ ஒன்றும் கொடுத்துட்டே இருக்கும். ட்ராப்ஸ் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அந்த ஐட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து திருப்பி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், திருப்பி 3 மாதம், திருப்பி அதே மாதிரி 3 மாதம் அதே மாதிரி ரெட்டிஷ்னஸ், கன்ஃபார்மாக உடம்பு இருந்துகிட்டே இருக்கும், அந்த இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி அதே மாதிரி அந்த கண் ரெட்டிஷ்னஸ் 3 மாதம் கழிச்சு அந்த ரெட்டிஷ்னஸ் குறைஞ்சிடும். திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், திருப்பி டிசம்பரில் வந்துச்சு. டிசம்பரில் வந்து திருப்பியும் அதே மாதிரி வந்துச்சு. ஆனால் அந்த மாதம் 3 நாள் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை. திருப்பி அதுக்கப்புறம் 2024 திருப்பி அதே ஜனவரி, அதே 3 மாதம், திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம். திருப்பி சரியாயிடுச்சு. திருப்பி ஜூன், திருப்பி அதே 3 மாதம், அதே மாதிரி சரியாயிடுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் வரல. ஆனால் இப்படி வந்துட்டு இருக்கும்போது 2024 ஜூனில் அந்த 3 மாதம் இருக்கும்போது என்னடா இப்படி எல்லா பக்கமும் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்காத ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கமும் ஹாஸ்பிட்டலாக இருக்கிற எல்லா பக்கமும் பார்க்கும் ஒரு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஹாஸ்பிட்டல் போகிறத விட என்ன செய்யலாம், அவள்கிட்ட நல்லா வேடிக்கோ, கடைசி அவர் ஒருத்தர் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா உடம்பு சரியாக இருக்கும்போதுலாம் சர்ச் போய்லாம் நிறையா வேண்டுதல் வச்சுன்னா சரியாக அப்பா தான் நீங்கள் நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் மந்தில் ஒரு மாமா சொன்னாங்க, நீ வந்து கண்ணுல கஷ்டப்படுறியே, நீ வந்து பிரகாசிமா சர்ச்சு எங்கே இருக்குன்னு விசாரி, பிரகாசிமா சர்ச்சு விசாரிச்சு அங்கே போய் பாரு, உனக்கு கண்ணு குணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இங்கே அனுப்புறமா சர்ச்சுலாம் தெரியாது. நாங்கள் வருஷம் ஒவ்வொரு சர்ச்சுக்கு போவோம், ஒரு நாள் தான் போவோம். ஆனால் அனுப்புகிற சர்ச்சு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதே நாள் மாமா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஈவினிங் எங்கள் அக்கா சிஸ்டர் இருக்காங்க, அஸ்லாம்லாம், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த மாதிரி நீ வந்து பிரகாசிமா சர்ச்சுக்கு போயிட்டு வா, நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணேன், உங்கள் ஊர் பக்கத்துலேயே இங்கே வந்து அனாதையில் ஒரு சர்ச் இருக்கலாம், நீ போய் பார்த்துட்டு வா, போய் ப்ரே பண்ணிட்டு வா, உனக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் போய் பார்த்து சொல்லியாச்சு. அன்றைக்கி நைட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி ஃபாதராக இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி கண்களுக்கு பாதுகாப்பு பிரகாசமா, ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பிரகாசமா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி
2024 நவம்பர் போன நவம்பரில் இந்த சர்ச்சுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம். உள்ளே வரும்போதே கரெக்டாக இருந்த வாசல் வழியாக நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எனக்கு என்னன்னா ஒரு அந்த உள்ள காலை எடுத்து வைக்கும் போதே என்னன்னா எனக்கு ஒரு வித்தியாசம், ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. நான் அப்போ உள்ள வந்து வெளியே போனோன்னே நான் சொன்னேன், எனக்கு ஏதோ நடந்துப்பா, எனக்கு வந்து நல்லா கேவலமான மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ள காலை எடுத்து வந்த உடனே எனக்கு கண்ணு வந்து என்னன்னா அவ்வளோ நேரம் எரியும், கண் வந்து எரியும், மகளாக இருக்கும். உள்ள வேற சர்ச்லாம் போகும்போது எந்த சர்ச்லாம் பார்க்கும்போது சிறுவர்கள்லாம் பார்க்கும்போது 2 தெரியும், 3 தெரியும், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே உள்ள வந்தோடனே என் கண்ணு எல்லாம் முழுமையாயிடுச்சு. கண் வந்து அவ்வளோ முழுமையாயிடுச்சு. பிரகாசமா மாதமா என்னால் வந்து கிளியராக பண்ண முடிஞ்சு இந்த சர்ச்சில் வந்தோடனே இந்த இடத்துலலாம் வந்து நான் முட்டு போட்டு நின்று என் கண் ரெண்டையும் அந்த ஸ்டெப்ஸில் வச்சு ஒத்துனேன். அப்போது இங்கே ஒருத்தர் இங்கே தீர்ப்பு சொல்லிருந்துச்சு. ஸோ அந்த கண்ணி எடுத்து கண்ணில் ஒட்டிட்டு அப்புறம் ஒரு ஜவமான இருந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா அப்படி வெளியே போனோம். அப்புறம் ஸ்டோர் போய் பிரகாசமாக அப்புறம் ஆழ்கை எல்லாமே வாங்கிட்டு ஆயில் எல்லாமே வாங்கிட்டு போனோம். அப்போவே சொல்லியிருந்தேன், எப்போ போனப்பா எனக்கு வந்து கண்ணு கிளியரான மாதிரி தெரியுதுப்பா, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் மங்கள்லாம் குறைச்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன். உடனே அவங்க அப்போ அடுத்த ஒரு நாள் வருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஜனவரி 1st சாட்டர்டே இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே 1st சாட்டர்டே மாதம் அப்படின்னு கேட்டு போயிருந்தோம். ஜனவரி 1st சாட்டர்டே வரணும் பிளான் பண்ணது, அதுக்கப்புறம் வர முடியல. ஆனால் இடையில அப்போ இப்போ ரீசெண்டாக எங்கள் பிஷப் வராங்கன்னு சொல்லிட்டு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்தாங்க, ஆனால் என்னால் சாட்சி சொல்ல முடியல. இன்னைக்கு 1st சாட்டர்டே கட்டாயம் போயே ஆகணும். ஏன்னா ஜனவரி அந்த அடுத்த 2025 ஜனவரியில் எனக்கு இந்த 3 மாதம் எனக்கு எந்த நோயும் வரல. கண்ணு எனக்கு கிளியராக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும். அந்த 2024 அந்த ஜூனில் 3 மாதம் வந்ததோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு அக்டோபரில் அதுக்கப்புறம் நவம்பரில் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி இங்கே வந்து போனதுக்கப்புறம் எனக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கண்ணாடியே பவர் கிளாஸே இருக்கு கிடையாது, சும்மா டூரிங் கிளாஸ் வெளியே போடுறது தான். மற்றபடி நான் கண் கண்ணாடி போடுறது கிடையாது. இவ்வளவு தூரம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல செயல்கள் இந்த பிரகாசியமாவுக்கு ரொம்ப 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 கோடியாக நன்றி. இந்த இடத்துல நான் சாட்சியாக இந்த இடத்துல நிற்கிறேன்னா பிரகாசியமா வழியாக கடவுளையாக செய்த இந்த அற்புதத்துக்கு மிகவும் கடமைப்படாத எப்பொழுதும் சாட்சிகளாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல உறுதிக்கிறோம். மகிழ்வாங்க பிரகாசமாக வாங்க.